எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலும் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரும்படியாய் நீ பாராட்டின தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பற்பல சூழ்நிலைகளிலிருந்து, எங்களுடைய வேலைகள் எல்லாம் இருந்து, சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் வாஞ்சித்து வசனத்தை கேட்கும்படியாக ஓடி வந்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவைகளை நீ சந்திக்கும்படியாய் மேல் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. காலை வேளையில இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற 10ஆம் அதிகாரம் எங்களுக்கு அதிக பிரயோஜனமா இருக்க நீர் அதை ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் அதை எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி, போதித்தரலாம். நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்மாலே அன்றி நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆகவே எங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகை எங்கள் மேலிருந்து நாங்கள் இந்த நேரத்துல நீ சொல்லி தருகிற காரியங்களை கற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வரோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, நாம இப்போ 9ஆம் அதிகாரத்தை முடிச்சிருக்கோம். கொஞ்சம் பைபிளை கையில வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் நல்ல வசனங்கள் இருக்கு. அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் இப்ப 10ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு அதிகாரத்துல அந்த சீக்வன்ஸ், வரலாறு, அந்த தொடர்பு, தொடர்ச்சி அதெல்லாம் பார்க்குறோம். ஆனா ஒவ்வொரு அதிகாரத்திலும் நமக்கென்று பிரத்யேகமாய் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி தந்துக்கிட்டே இருக்காரு. அதை நாம கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு நாம சென்சிட்டிவா இருக்கணும். நாம அதுல நல்ல கூர்மையாய் இருக்க கிருபையாய் அழைக்கிறேன். சரி, இந்த காலை வேளையில நாம 10ஆம் அதிகாரத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த உயர்ந்த கட்டிடம் போல இந்த 10ஆம் அதிகாரத்திலும் ஒரு சில உயர்ந்த கருத்துக்கள் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அதனாலதான் இந்த படம் வந்தோன்னா நான் நினைச்சேன், சரி இது ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கும்ட்டு. இதுல முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் பவுல் பேசி கொண்டிருந்த துணி, பவுல் எழுதி கொண்டிருந்த விதம், அது எல்லாமே இந்த அதிகாரத்திலிருந்து மாறுகிறது. இந்த அதிகாரத்துல அவர் கொஞ்சம் அவருடைய அத்தாரிட்டிய எம்பசைஸ் பண்றாரு. கொஞ்சம் கடினமாய் பேசுகிறார், கடிந்தும் பேசுகிறார், கடினமாயும் பேசுகிறார். முக்கியமாக தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் அங்க தெளிவுபடுத்துகிறார். இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி மக்கள். அவங்க நல்லா ஆவிக்குரிய, இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல, நம்ம சபைகள்ல, சமுதாயத்துல இருக்கிற மக்களை போலதான் கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர்ல இருக்கக்கூடிய, சில சமயம் பிலீவர்ஸாவே இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட இந்த குணம் காணப்படும். அது ஏன்னு சொல்லி நம்ம இதுல பின்னால பாக்குறோம். இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தங்களையே மிக உயர்ந்து எண்ணிக்கொள்ளுகிறவர்கள், அடுத்தவர்களை கூசாம பேசுகிறவர்கள், கண்டம் பண்ணுவாங்க. துணிகரமா அவர்கள் மேல, அவர்களை குறித்து, அவர்களுடைய எல்லா காரியங்களை குறித்தும் பேசுவாங்க. எதை பேசணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாம எல்லாவற்றையும் பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்க. அதனால பவுல் இந்த இடத்துல கொஞ்சம் கடிந்து பேசுறாரு, கடினமாகவும் பேசுகிறார். அதான் சொன்னேன், இந்த லெட்டர்ல இருந்து, இந்த நிருபத்தில இருந்து அவர் தன்னுடைய அதிகாரத்தை அவரங்க எம்பசைஸ் பண்றாருன்னு பார்க்கிறோம். இப்ப வசனத்திலே நீங்க பார்க்கும்போது அதுல அவர் சொல்றது, உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஒருத்தர் புத்தி சொல்லும் போது அவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம் கிறிஸ்துவின் சாந்தமும் தயவும். இது ரெண்டும் மிக மிக அவசியம். இது மிக கடினம், மிக மிக கடினம்.
ஒருவர் ஆவியிலே ஆளுகை செய்யப்படாம ஆவி அபிஷேகம் எல்லாம் பெற்றிருக்கலாம். ஆனா எவ்வொரு நொடியும் ஆவியின் ஆளுகைக்குள்ளாக தங்களை வைத்துக் கொள்ளாமல் இருப்பவர்களானால் அந்த இந்த சாந்தமும் தயவும் வராது. அவர்களுடைய இயல்பு தான் வெளியே வரும். அப்போ அதுல வந்து மனுஷீகம், மாம்சீகம் முன்னால வந்துருங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இங்க அவர் வந்து அவர் புத்தி சொல்ற விதம் என்னன்னா, நான் கண்டிப்பா தான் பேசுறேன், நான் வந்து கடினமா தான் எழுதியிருக்கிறேன், ஆனா அது எல்லாமே கிறிஸ்துவின் சாந்தத்திலும் தயவிலும். அப்படி செய்யும்போது என்னன்னா, அந்த அந்த கசப்பு வராது, அந்த கடினத்தை நாம் உணர மாட்டோம், அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வோம். இதுதான். வேணா அது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு உதவி அல்லவா, தயவு அல்லவா. அது நிமித்தமாய் நாம் அப்படி அதை கண்டிக்கும் போதும் கூட நாம் அந்த மாதிரி செய்யும்போது விளைவு வந்து வித்தியாசமா இருக்காது. ரிபல்லியஸ் ஆட்டிடியூட் வராது, ஒபீடியன்ட் ஆட்டிடியூட் வரும். இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். டீச்சரா இருந்தாலும் சரி, போதகரா இருந்தாலும் சரி, ஆலோசகர்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குரூப்பை வழி நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இந்த இது வந்து வெளியே மாத்திரம் இல்ல, சபையில மாத்திரம் இல்ல, சமுதாயத்துல மாத்திரம் இல்ல, குடும்பத்திலேயும் இது மிக மிக அவசியம். தலைவர்களா இருக்கிறவங்க, குடும்பத்துக்கு மூத்தவர்களா இருக்கிறவங்க, மற்றவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் போது இந்த கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் கண்டிப்பாய் அனுசரிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இங்க அதான் நம்ம பார்க்கிறோம். Paul will get a little rough with the Corinthian Christians. அந்த கொரிந்தியன் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட கொஞ்சம் ரஃபா பேசுவாரு. ஆனா எல்லாமே எதுக்காக அவர் செய்யறாருன்னா, கிறிஸ்துவின் சாந்தத்தையும் கிறிஸ்துவனுடைய தயவோடும் அவர் பேசணும்னு நினைக்கிறதுனாலதான். ஏன்னா அவங்க அந்த மக்களுடைய எண்ணம் எப்படின்னா, எங்க முன்னால ரொம்ப தாழ்மையா இருக்கீங்க, ஆனா உங்க லெட்டர்ஸ்ல ரொம்ப போல்டா எழுதுறீங்க, ரொம்ப கடினமா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கொரிந்து கிறிஸ்தவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஏன் அப்படி செய்யறேன் அப்படின்றத அந்த இடத்துல விளக்கி சொல்லுறாரு. அடுத்த 2வது வசனம் பாருங்க. இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள்ட்ட பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. குறிப்பா ஒரு ஆள் வந்து அவர் இந்த சபையிலிருந்தே துரத்திட்டார். அந்த அளவுக்கு அவர் வந்து எதிர்ப்பை சந்தித்தார். ஆனாலும் அவங்கள அன்பால நேசிக்கிறபடினால அவர்களுக்கு இந்த காரியத்தை எல்லாம் எழுதுறார். அப்படி எழுதும்போது அவர் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னு பாருங்க. எங்களை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆனா நாங்க வந்து அப்படி நடக்கிறது இல்லை. அதனாலதான் அவர்கள்ட்ட நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, கண்டிப்பா இருக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால உங்க முன்னால நான் இருக்கும்போது நான் உங்களை கண்டிப்புள்ளவனாய் நடத்தாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நீங்க ஒழுங்கா நடந்தீங்கன்னா நான் ஒழுங்கா இருப்பேன், நான் அப்படி உங்களை கண்டிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் கண்டிக்கிறது எதற்காகனா, முக்கியமா கிறிஸ்துவின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய சாந்தத்தோட தான் நான் உங்களை வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த பவுலையும் பவுல் கூட்டத்தாரையும் இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் எவ்வளவு துணிகரமா நீங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அவர் செய்கிற காரியம் எல்லாம் ஒரு மாம்சீக நோக்கத்தோடு, ஒரு மாம்சீக பலவீனத்தோடு. ஏன்னா அவருக்கு சரீரத்துல பலவீனம் உண்டு, அதனால மாம்சீக பலவீனத்தோடு அவருடைய திட்டங்கள் எல்லாம் குறைபாடு உள்ள திட்டங்களாக இருக்குது அப்படின்னு இந்த யாரு கொரிந்து கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர்கள் பார்வை மாம்சீக பார்வை. நம்முடைய பார்வையிலேயே விசுவாச பார்வை வேற, மாம்சீக பார்வை வேற. நம்ம லைஃப்லயே 2 போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு ஆவி, ஒண்ணு மாம்சம்.
நம்மளுடைய எண்ணங்கள் மாம்சீக எண்ணங்களா இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் ஆவிக்குரிய எண்ணங்களா அங்க இருக்கும். இது ரெண்டுமே ஒரே பர்சன்ட் இருக்கும். அதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய இது. ஏதோ ஒரு கொலைகாரன் அப்படின்னு அவனை வந்து அப்படி கண்டம் பண்ணிட முடியாது. இல்லை ஏதோ ஒரு போதகர், ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் இந்த போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாம்சீகத்துக்கு நம்ம எதற்கு அதிகமா திங்க் பண்றோமோ, எதை நாம அதிகமா ஃபீட் பண்றோமோ, அதுதான் முன்ன சின்ன காலத்துல நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு நாய் வெள்ளை நாயின்னு சொல்லுவாங்க. கருப்பு நாய்க்கு சாப்பாடு போட்டா கருப்பு நாய் குதிக்கும், வெள்ளை நாய் சாப்பாடு போட்டா வெள்ளை நாய் குதிக்கும். வெள்ளை நாய் வந்து நற்குணங்களுக்கு, கருப்பு நாய் வந்து பாவங்களுக்கு. இப்படி சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் மாம்சம் ஆவி, இது ரெண்டும் நமக்குள்ள போராடிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப அவர் சொல்றாரு, இதை எப்படி மேற்கொள்ளணும், இதை நம்ம எந்த விதத்துல அணுகணுங்கிறதுக்கு இந்த அதிகாரம். அதனாலதான் சொன்னேன், இந்த அதிகாரம் அவர் கொரிந்துக்கு கடிதம் எழுதியிருந்தாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இது நமக்கு ஒரு போதனை. பாருங்க, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இப்ப நமக்கு வர எதிர்ப்புகள், நமக்கு வர பிரச்சனைகள், அது ஆவிக்குரிய பிரச்சனையா மாம்சத்துக்குரிய பிரச்சனையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். யார் நம்மளை என்ன ஸ்பிரிட்ல அணுகுறாங்க அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எப்போ, நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கும்போது. நம்ம ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும்னாலே ஆவிக்குரிய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. நாம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் அது ஒரு தனியா ஒரு இன்சிடென்ட்டா நடக்கணும்னு. டெய்லி ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். டெய்லி நமக்கு அவர் போதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனால நாம வந்து ஒரு தனி ஒரு ப்ராசஸ் கிடையாது. அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிட் ஃபீல்டா நாம ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்தோம்னா நமக்கு வர எதிர்ப்புகளை நாம நல்லா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த எதிர்ப்பை நம்ம எப்படி சந்திக்கணும்னு பாருங்க. நாமும் மாம்சீகத்தோட சந்திச்சோம்னு வைங்களேன், அங்க ஒரு பெரிய யுத்தம் தான் நடக்கும். அதுல ஒரு நல்ல பலன் வராது. நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. நாம நம்முடைய நிலைப்பாடை உறுதி செய்யணும். நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் இப்படி செய்ய மாட்டேன்னு இருக்கணும்னா நாம ஆவிக்குரிய விதத்துல அதை அணுகவே மாம்சி தீவிரத்துல அணுகக்கூடாது. பவுல் சொல்றாரு, நானும் போராடுறேன், ஆனா எங்களுடைய போர் எப்படி மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. ஏன்னா நம்ம எதிர்க்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவங்க ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அவங்களுக்குள்ள இந்த மாம்சீகம் அப்படியே அரண்களாய் இருக்கும். இப்ப இத வந்து நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இப்ப பவுல் வந்து யாரை பத்தி பேசுறாரு, கொரிந்து சபையில் உள்ள பிலீவர்ஸை பத்தி பேசுறாரு. அதே தான் இன்னைக்கு நானும் சொல்றேன். நாம யாரோ நான் கிறிஸ்டியன்ஸ் மூலமா வர எதிர்ப்புகள், அவங்க மூலமா வர பிரச்சனைகளை நான் சொல்லலை. நல்ல பிலீவர்ஸ், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க தான், சபையில இருக்கிறவங்க தான், குடும்பத்துல இருக்கிறவங்க தான், இவங்க மூலமா தான் இப்படி பிரச்சனைகள் வரும். அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்களுடைய எண்ணங்களை அந்த மாம்சீகத்துக்கு அவர்கள் விட்டு கொடுக்கும் போது அது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிருது. மாறவே முடியறது இல்ல. அவங்களே நினைச்சா கூட மாற முடியறது இல்ல. ஏன்னா அவங்க ஆவிக்குரிய விதத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க, மாம்சத்துக்குள்ளேயே இருக்காங்க. ஆவிக்குரிய திங்கிங்க்கு வந்தாதான் அது மாறும். ஏன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன் என்ன, அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறது. சும்மா லேச தட்டி விடுறதுக்கு இல்ல, அழித்து விடுவதற்கு நமக்கு அந்த பலனை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு பாருங்க. அதனால நாங்கள் தர்க்கங்கள், அவங்க நம்ம கிட்ட என்ன பேசுவாங்கன்னா தர்க்கம் தான், எதை எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, அவங்களுக்குள்ள உள்ள எல்லாம் இருக்கும், பெரிய பெருமை இருக்கும். அவங்கதான் ஒஸ்தி, அவங்கதான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற
அவங்க தான் பரிசுத்தவான்கள், அவங்க சொல்றதுதான் நடக்கும், அவங்க தான் எல்லாம், மற்றவங்க எல்லாம் ஒன்றும் இல்லை, மற்றவங்க செய்யறது எல்லாமே ஒன்றும் இல்லை, அவங்க செய்யறது தான் பெருசு அப்படின்லாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இதுதான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமை. நம்ம எண்ணங்களை நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா யோசிக்கணும். நம்ம அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவிக்குள்ள இருக்கிறவங்கன்னா டெய்லி இதை நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மொமெண்ட் பை மொமெண்ட் செக் பண்ணிக்குவோம். அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அப்பதான் அவங்கள நாம நிர்மூலமாக்க முடியும். இல்ல அவங்கள போலயே நாம அப்ரோச் பண்ணோம்னா நம்மால செய்யவே முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படி எழும்புகிற எல்லாவற்றையும் நாங்கள் நிர்மூலமாக்கி எங்களுக்குள் எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் அந்த சக்சஸ்க்குரிய க்ளூ. ஒரு ஒரு பெரிய பசில் வச்சுட்டு அதுக்கு ஒரு க்ளூ கொடுப்பாங்க. ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க. பவுல் அந்த டிப்ஸ் இங்க கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஒபீடியன்ஸ் இஸ் a very very essential thing in a Christian life. அந்த கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். So how bold Paul is and how clear he is. இன்னைக்கு clarity of mind very very lacking in Christians, அதுவும் பிலீவர்ஸ். ஏன்னா பல காரியங்கள் உள்ள வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தெளிவே இல்லை. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது என்னன்னா தெளிந்த புத்தி. ஒருத்தருக்கு தெளிந்த புத்தி, ஒரு ப்ராப்ளத்தை அணுகக்கூடிய முறை, அணுகக்கூடிய விதம், அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளுவதற்கு இந்த தெளிந்த புத்தி வேணும். எல்லா கன்ஃபியூஷன் இருந்தாலே யூ ஹவ் பிகம் கார்னல், யூ ஆர் நாட் இன் த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். அதுதான் அங்க இருக்கிற முக்கிய அடையாளம். கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. சந்தேகங்கள் வரும், எண்ணங்கள் வரும், அதை சிறைப்படுத்த, கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கொடுக்குற முக்கிய குழு அதுதான். காலை வேளையில கர்த்தர் இது நமக்கு மிக அவசியம்னு கொடுத்திருக்கிறார். பவுல் அதுதான் சொல்றாரு, நான் எந்த சோடோ ஈட்டியோ கத்தியோ அதை வச்சு நான் போராடலை. ஆனா நான் போராடுகிற வெப்பன்ஸ் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா மேனிப்புலேட்டிவ். மக்கள், எனக்கு எதிராக இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க, அப்படியே அவங்களுக்கு அவங்கள சித்தத்துக்கு போல என்ன வளைய வைப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்கல்ல, சின்ன விஷயத்துல கூட. எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டாஃப் இருக்கு, அவங்க கொண்டு வர சாப்பாடு ஒரு சில நாள் நல்லாவே இருக்காது. அதாவது அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாம்பார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது மத்தியானம் சாப்பிட்றக்குள்ள அதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சிடும். ஆனா அதை என்னென்னமோ சொல்லி எப்படியோ நம்மள அதை சாப்பிட வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கெப்பாசிட்டி ஒரு சிலருக்கு உண்டு. மேனிப்புலேட்டிவ், தட் இஸ் கால்ட் மேனிப்புலேட்டிவ். அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க அது என்ன, எனக்கு தமிழ்ல சரியா சொல்ல தெரியல, பட் தங்க இஷ்டத்துக்கு அவங்க மற்றவர்களை வழி நடத்துவாங்க, கொண்டு வந்துருவாங்க, அதை எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க. அந்த திறமை இட் இஸ் நாட் ஸ்பிரிட் கிஃப்ட், இட் இஸ் பியோர்லி கார்னல். அது மாம்சீகம். நாம நினைக்கலாம் அது இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட் வே ஆஃப் டூயிங். இன்னைக்கு உலகத்துல ஸ்மார்ட் நினைக்கிறது எல்லாமே நாட் ஸ்பிரிச்சுவல். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பனா நாம சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாதா? நாம பெரிய ஆட்கள். அப்ப எப்படி நாம பெரிய ஆட்களாகுது? தானியல் பெரிய ஆளா ஆகலையா? யோசேப்பு பெரிய ஆளா ஆகலையா? அவங்கெல்லாம் இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவ் ஒர்க்கா பண்ணாங்க. ஆண்டவர்கிட்ட விழுந்தாங்க, ஆண்டவர் தூக்குனார். அப்படிதான் நாம வரணும். இந்த மாதிரி நம்மால
நாம நினைக்க கூடாது we can be successful. அடுத்தவனை இழுத்து விட்டு மேல வர்றது, அடுத்தவனை இதை போய் எங்கேயாவது கோல் குத்தி மேல வர்றது, இன்னைக்கெல்லாம் உலகத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அடுத்தவனை பத்தி தவறா பேசி மேல வந்துடுறது, இதெல்லாம் வந்து டிசீட்ஃபுல் வேஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிராக தான் நாம் என்ன செய்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம உலகம் அப்படிதான். அதுக்கு தான் நம்ம உலகத்துல போராட்டம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பவுலும் அதே தான் சொல்றார். பவுல் அடிக்கடி அதை சொல்லுவாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்லுவாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் செய்ய வேண்டும் நினைக்கிறது செய்ய முடியல. நமக்குள்ளே இந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு இது நல்லா தெரியும், இதை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம், நம்ம இப்படி இருக்க வேண்டாம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இது ஏன்னா இந்த மாம்சமும் ஆவியும் போராடி கொண்டே இருக்கு. எபேசியர் 6ல கிளியரா சொல்லியிருக்காரு, நமக்கு எந்த விதமான ஆயுதங்கள் நமக்கு இருக்கணும்னு. அந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் அணிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இருளான பிரதேசத்துக்கு போறோம், அல்லது அன்பிலீவர்ஸ் கிட்ட போறோம், நான் கிறிஸ்டியன்ஸ்கிட்ட போறோம், அதனால நாம் இப்படி எல்லாம் இருக்கணும், கோயிலுக்குள்ள ஒரு கோயிலிருந்து கோயிலுக்குள்ள போறோம், ஒரு முஸ்லீம் மாஸ்க்குள்ள போறோம், நம்ம இதெல்லாம் அணிஞ்சுக்கணும், அதெல்லாம் கிடையாது. அனுதினமும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நாம் இதை அணிஞ்சே ஆகணும். அப்பதான் நாம வந்து உண்மையான கிறிஸ்தவர்களாய் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். அதை தான் பவுல் இன்னைக்கு காலையில நமக்கு சொல்லித்தரார். ஏன்னா நாம ஃபேஸ் பண்றது, அவன் வந்து இப்படி பிசாசு வந்து கெஜிக்கிற சிங்கம் போலதான் இருக்கான், சுத்தி சுத்தி இருக்கிறான். அவன் பாம்பு மாதிரி கண்ணுக்கு தெரியாம வந்துகிட்டு இருக்கான். எப்படி வேணா வருவான் அவன். அவன் வஞ்சகன். ஆனா அவன் வலையில நம்ம விழுந்துடுறோம், சுலபமா விழுந்துடுறோம். அப்ப நம்முடைய எல்லா ஸ்டாண்டர்டும் போயிருது. நமக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் வச்சிருக்காரு, நம்மள அது பிரகாரம் நிக்க வைக்கிறாரு. ஆனா நம்ம சுலபமாய் விழுந்துடும் நம்முடைய மாம்சீகத்தினால. அந்த எபேசியர் 6ல இருக்கிற அந்த இத கொஞ்சம் யாராவது வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே துளுத்தவர்களாயும். ஒரு நிமிஷம் மத்ததெல்லாம் சொல்றாங்க, சுவிசேஷத்துக்கு மாத்திரம் ஆயத்தம்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? எவர் ரெடியா இருக்கணும், எவர் ரெடி, எந்த நிமிஷத்துலயும் சுவிசேஷம் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். செவ்வாய்க்கிழமை எனக்கு பிஎஸ்எஃப் கிளாஸ் இருந்தது. அன்னைக்கு ஒரு எல்லாரும் நீங்க உங்களோட சாட்சிகளை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, இவங்க தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. நான் பாத்ரூம்குள்ள போறேன், ரெஸ்ட் ரூம்குள்ள போறேன், அங்க 2 லேடிஸு புலம்பிட்டு இருக்கிறாங்களாம், அழுதுகிட்டு. அவங்கள வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்றாங்க, இந்த வேலை அந்த வேலைன்னு செய்ய சொல்லி எவ்வளவு செஞ்சாலும் குற்றம் சொல்றாங்கன்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அழுதுட்டு இருந்தது. இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க நல்ல ஆவிக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரி. இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அவங்கள்ட்ட பேசுன்னு இருந்துச்சான். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த ரெஸ்ட் ரூம் அந்த காரிடார்ல ஆண்டவரை பத்தி ஆண்டவருடைய அன்பை பத்தி சொன்னேன். அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னேன். அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நான் என் லைஃப்ல இந்த ரெஸ்ட் ரூம் காரிடார்ல எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லணும்னு நான் நினைச்சதே கிடையாது. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிருபையை அந்த புதிய வருஷத்துல கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க அதை ஒரு பெரிய சாட்சியா சொன்னாங்க. அதனாலதான் சொல்றேன், ஆயத்தம்ங்கிறது சுவிசேஷம் சொல்வதற்கு எந்த நேரத்திலும் நாம் ஆயத்தமா இருக்கணும். அது ஒரு பெரிய பிரசங்கமா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல், ஒரு தட்டு, ஒரு சிரிப்பு, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு விதத்துல காட் லவ்ஸ் யூ, அவ்வளவுதான் போதும். அந்த ஒரு சின்ன இதை சொல்றதுக்கு ஆயத்தமாய் நாம் எப்பொழுதும் இருக்கணும். கண்டினியூ. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவைத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும். ஒரு நிமிஷம். பொல்லாங்கன் நமக்கு எப்படி கொடுக்குறான்? அக்கினியாஸ்திரங்கள். அவனுடைய இதெல்லாம் எப்படி இருக்குதா, நம்மளை அழித்து போடுவதற்காகத்தான். ஆனா அவன் கொடுக்கிற ஏவுகணைகள்ல அப்படிதான். இன்னைக்கு ஏவுகணைகள்ல மேலேயே வானளவிலேயே ஒரு நாட்டுக்கு போகிறதுக்குள்ள ட்ரோன் ஃபைட்டு, அங்கேயே அழிச்சு தீத்திட்டாங்க அப்படின்லாம் வாசிக்கிறோமே.
அந்த மாதிரி நாம் இருக்கணும். எது நமக்கு அப்படி ஹெல்ப் பண்ணும்? விசுவாசம். நம்ம விசுவாசம் அப்படி வர அக்கினி அஸ்திரங்களை பொசுக்கிவிடும், திசை அவித்து திருப்பிடும். போடத்தக்கதாய் ம், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ம், ம், இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் ம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும், போதும். அப்ப அவ்வளவுதான். நமக்கு பட்டயம் எது? தேவ வசனம். இந்த பைபிளை ஏன் நம்ம படிக்கிறோம்? இந்த ஸ்டடி ஏன் நம்ம விடாம கண்டினியூ பண்றோம்? இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, இந்த வசனத்தை நாம் அபியாசிக்கும் போது, நாம இந்த மாம்சத்தோடு போராட முடியும். நம்முடைய மாம்சத்துக்கே நம்ம போராடணுமா? நாம அதை உபவாச ஜெபத்தின் மூலமாகவும் ஆவியானவருடைய உதவியோடும் நம்ம மாம்சத்தை நாம போராடி ஜெயிக்கணும். நமக்குள்ள சில விட முடியாத சில காரியங்கள் இருக்கு. வேண்டாத வார்த்தைகள் இருக்கு, கோபங்கள் இருக்கு, எரிச்சல்கள் இருக்கு, கசப்புகள் இருக்கு. என்ன பண்ணாலும் அது போக மாட்டேங்குது. உபவாசிங்க, உபவாசிச்சு ஜெபிச்சு நம்ம மாம்சத்தை அத போராடி ஜெபிச்சிடணும். அதுக்கப்புறம் நமக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஜெயிக்கணும்னா இப்படியாக ஜெபிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க அரண்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள அதெல்லாம் அரண்களாய் இருக்கிறது. அரண்கள்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அஹ், நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல, திங்கிங்ல, ஹியூமன் மைண்ட்ல அந்த நம்ம இவன் தாவீது என்ன சொல்றான்? என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். 51 சங்கீதத்துல சொல்றான், 6ஆம் வசனத்துல, இல்லையா? அந்த அந்த இது என்ன அப்படின்னா, நம்மளோட மூளை, நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே கார்னல், எல்லாமே மாம்சீகத்துக்குரியது. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, யூ ஹாவ் டு பி born again. நீ திரும்ப பிறக்கணும். ஏன் உனக்கு ஒரு மறுபிறப்பு அவசியம்? ஏன்னு சொன்னா உன் மூளை எல்லாம் திங்கிங்கே அவ்வளவுதான், அப்படித்தான் இருக்கும். அது யாரையும் நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. ஒண்ணே ஒண்ணு, ஆவிக்குரியவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, அவங்க அப்படி இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருங்க அவங்க மாம்சீகத்துல இருக்கிறாங்கன்னு. அவ்வளவுதான். அவங்களோட நம்ம போராட முடியாது. ஜெபம் பண்ணணும். நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்கள் அதை நிர்மூலமாக்கும். அதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கிற வெப்பன் பவர், பிரேயர், வேர்ட் ஆஃப் காட். இந்த ரெண்டு தான் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுதங்கள். அப்போ இங்க என்ன பார்க்குறோம்? அந்த அரண்கள்ங்கிறது ராங் தாட்ஸ், ராங் பர்செப்ஷன்ஸ். அப்படின்னா என்ன? தவறான உணர்ந்து கொள்ளுதல். ஒரு காரியத்தை அவங்க பார்த்தாங்கன்னா அதை பற்றி தவறான ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். ஆவிக்குரியவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது வேற விதமான ஒரு புரிதல் வரும். நீங்களே பார்ப்பீங்க, நம்ம லைஃப்லயே அதை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்தது ஒன்று, எப்பவும் அப்படி எண்ணங்கள் நமக்குள்ள வந்தா நாம உடனே யோசிக்கணும், ஆண்டவரோட சிந்தைக்கு விரோதமா அது இருக்கா? ஆண்டவருடைய நேச்சருக்கு விரோதமான ஒரு திங்கிங்ல நாம இருக்கோமா அப்படின்னு நம்ம எப்பவுமே யோசிக்கணும். இந்த மாதிரி அரண்கள், மாம்சீக சிந்தை உள்ளவர்கள் எப்பவும் தர்க்கத்துல இருப்பாங்க. எதை எடுத்தாலும் தர்க்கிப்பாங்க. ரெண்டாவது, அவர்கள் சொல்லுவதே சரி என்று சொல்லி ஒரு உயர்ந்த எண்ணத்துல இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், ஆமா எனக்கு தெரியும், நான் செய்யறதான் சரி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல இருப்பாங்க. இந்த ரெண்டும் நமக்கு ஒரு கீ பாயிண்ட் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அப்படி இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எப்பவும் அதற்கு ஆவிக்குரிய சிந்தையில இருக்கணும், நல்ல ஜெபத்துல இருக்கணும், நல்ல வசனத்தை மனதுல நிறைச்சு இருக்கணும். அப்பதான் இதை நம்மளால செய்ய முடியும். அதுக்கு தான் நிறைய படிங்க படிங்க படிங்கன்னு உலகம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? வசனம் தான் நமக்கு ஆயுதம். அதை நம்ம உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தா அந்த நேரத்துல அது சரியான வார்த்தையை ஆண்டவர் கொடுப்போம். அதுக்கு தான் நாம we have to be careful. சரி, அப்ப இத்தனை பிரச்சனை உள்ள அந்த கொரிந்தியர்களை பவுல் சந்திக்கும் போது பவுல் இதை தான் சொல்றார், நான் இந்த விதமான போராயுதத்துல உங்களை அணுகவே முடியாது.
ஏன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. நான் ஆவிக்குரிய விதத்துல தான் ஜெயிப்பேன். ஏன்னா எல்லா எண்ணங்களையும் நாங்க ஆண்டவருக்குள்ள சிறப்படுத்தி இருக்கிறோம். அதனால உங்களை நாங்க அந்த லெவல்ல தான் சந்திக்க முடியும். உங்க லெவல்ல நாங்க சந்திக்க மாட்டோம். இப்ப நடக்கிற யுத்தங்கள், உலக யுத்தங்கள் எல்லாமே நாம பார்க்கிறோம். அதுலயே நாம பார்க்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல சந்திக்கிறதும் மாம்சீக லெவல்ல சந்திக்கிறதுக்கும் அதுல இருக்கிற வித்தியாசங்களை நம்ம பார்க்க தான் செய்யறோம். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, ஆனா தோத்து போறாங்க. இங்க ஸ்பிரிச்சுவலா நல்லா ஜெபிச்சு போறாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற இவங்களும் நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இவங்க சம்டைம்ஸ் யுத்தத்தை பண்றதுக்கு முன்னாலேயே ஜெயிச்சிடுறாங்க. நாமளே பார்க்கிறோம். வேதத்துல அந்த காலத்துல நடந்தது, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. இன்னைக்கு டுடே, ஈவன் இன் த கரண்ட் டே, வி ஃபைண்ட் பீப்புள், நாடுகள் ஜெயிக்கிறதையும் தோற்கிறதையும் அதன் காரணங்களையும் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். அங்க அதுக்குள் மத்தியில என்ன பெரிய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ கர்த்தர் இன்றைக்கு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பயங்கரமா நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஸோ அதனால நாம எல்லா எண்ணங்களையும் ஆண்டவருக்குள்ள சிறைப்படுத்த நாம பழகி கொள்ளணும். அதுதான் என்ன எண்ணங்கள்னு நிறைய இருக்கு. லஸ்ட், ஆங்கர், ஃபியர், கிரீடு, கசப்பு, ஈவில் தாட்ஸு, எதுவா இருந்தாலும் அதை ஆண்டவருக்குள்ள நாம என்ன செய்யணும்? சிறைப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படியணும். வராதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஆகவே இந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ள வந்தே தீரும். ஆனா இந்த எண்ணங்களை நாம் சிறைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அந்த சிறைப்படுத்த கற்றுக்கொள்வது ஆவியானவரின் உதவியாகத்தான். நம்மால ஒன்று செய்ய முடியாது. இன்னைக்கு உலகத்திலே இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் லிவிங், அந்த மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அவங்க அதை திரைப்படுக்க நினைக்கிறாங்க. சக்சஸே கிடையாது. எல்லாரும் அதுல தோல்வியை தான் பார்த்துருக்காங்க. அந்த தலைவர்களே தோல்வியை தான் பார்த்துருக்காங்க. குண்டலி யோகா, அந்த யோகா, இந்த யோகா, முடிவு சாவு. அவங்க யாரும் இதுக்கு அஹ், நல்லா வென்றுட்டோன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையை நம்ம கண்டினியூஸா பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்படி அவங்க தோற்று போனாங்கன்னு சொல்லி. ஆனா அதே பிரச்சனைகள் நமக்கு நேரிட்டாலும் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமாக, கர்த்தருக்குள் ஜெயம் கொள்கிறவர்களாக, எல்லா சூழ்நிலை எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பிரச்சனை பயங்கரமா தான் இருக்கு. ஆனா நம்மை ஆண்டவர் ஜெயிக்க வைக்கிறார். காரணம் நாம அவருக்குள் இருக்கிறதுனால. இதையும் நாம கற்றுக்கொள்ளும் போது போராட முடியும், ஜெயிக்க முடியும். அதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அவர் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் காலையில. அடுத்தது, இந்த குழந்தை கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருத்தரை பார்த்தோன்னா நம்ம ஜட்ஜ் பண்றோம்ல, அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் எப்படின்னு நம்ம பார்க்கிறோம்ல. ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னைத்தானே சிந்திக்க கடவன். மற்றவங்களை நாம ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னால நம்மை நாமே ஒரு விசை பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம மற்றவங்களையும் நல்ல விதத்துல நடத்துவோம். நம்ம மற்றவங்கள ஒரு இடத்துல நின்று பார்க்கறது, நம்ம வேற மாதிரி பார்க்கறது அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் வெளிப்புற தோற்றத்தை வச்சு பார்க்கக்கூடாது. பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபெலோ, ரொம்ப ஒரு மாதிரி ஷாபியா இருப்பாரு. அவருக்கு உடலே ஒரு விதமா இருக்கும். நல்ல ஒரு அட்ராக்டிவ் அப்பியரன்ஸே கிடையாது. அடுத்தது அவருடைய வசனத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவருக்கு குரலும் நல்லா இருக்காது போல, அது ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் வராது போல, சரியா பிரசங்கிக்க மாட்டார் போல. அதனால இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் எவ்வளவு எழுதுறாரு, எவ்வளவு சபையை நிறுவி இருக்கிறாரு, கர்த்தர் அவரை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் அந்த திங்கிங்ல அப்படி பார்க்கல. அவங்க நேரா பார்க்கறாங்க. இவருக்கு சரியான ஒரு உருவமும் இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை, ஒரு சத்தமும் இல்லை இவரால. ஆனா அங்க போய் தூரத்தில் நம்ம கிட்ட இருக்கும்போது இப்படி இருக்காரு,
தூரத்துல போய் நல்லா கடிதம் எழுதுறாரு. அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம். அதனால தான் அவர் சொல்றாரு, மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்காக, உங்களை உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் என்னையே குறித்து ரொம்ப அதிகாரமா நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் வெட்கப்படலை. ஏன்னா அது நான் ஒரு ஊழியனா செய்யக்கூடாது. ஆனா அதை செய்யறேன். ஏன்னு சொன்னா உங்களை ஊன்ற கட்ட விரும்புகிறேன். நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். லெட்டர்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு நீங்க ரொம்ப உங்களை பயமுறுத்துறேன்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாம் எப்படிப்பட்டது? பார யோசனையும் பலமுள்ளவைகள். பாரத்தோடு அதை எழுதுறேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன், அது உங்களுக்கு பலனா இருக்கட்டும் தான் அதை எழுதுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாய் இருக்கிறது என்கிறார்களே. சரீரத்தின் தோற்றம் பலவீனமும் வசனமும் அற்புதமாய் இருக்கிறது என்கிறார்கள். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். போன். ஒரே ஒரு நிமிஷம். அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையில் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி, நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது வேற மாதிரியெல்லாம் இல்லை, ஒரே மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோன்றத அவர் அங்கே தெளிவுபடுத்தி சொல்றாரு. 12ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். இந்த ஆட்டிடியூடு நமக்கு வேணும். சிலர் தாங்க தான் ரைட்டுன்னு என்ன சொன்னாலும் பேசுறவங்கள்ட்ட நாம் என்ன செய்யக்கூடாது? அவங்களோட நம்ம ஒப்பிடவும் கூடாது, அவங்களுக்கு ஈக்குவலாகவும் நம்மளை நினைக்கக்கூடாது. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு விட்டுறணும். ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. தங்கள்னு எத்தனை வருது பாருங்க. 1 2 3 4 5 6 முறை ஒரு வசனத்துல சொல்றாரு தங்களை தங்களை தங்களைன்னு. அப்ப அவங்க எவ்வளவு தூரம் செல்ஃபிஷா இருந்திருப்பாங்க. அவங்க தங்களையே தான் பெருசா நினைச்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நாம பேசக்கூடாது, ஏன்னா அவர்கள் புத்திமான்கள் அல்ல. ஒரே ஒரே ஸ்டாண்டு, அவ்வளவுதான். அதனால அவங்கள்ட்ட போய் நாம் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அவங்கள்ட்ட எல்லாமே வேர்ல்ட்லி திங்கிங் தான் இருக்கும். அவங்களோட நம்ம பேச முடியாது, வெல்ல முடியாது. அவங்க அவங்க கூட நம்ம பேச வேண்டாம். 13-16 வருஷங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லி அதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டல. உங்களிடத்தில் எட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. உங்கள்கிட்ட வரதே எங்களுக்கு பிரச்சனை. ஆனா நாங்க உங்கள்கிட்ட வந்திருக்கோம் ஏன்னா கிறிஸ்துவின் பிரமாணத்தை கீழ்ப்படிந்து அதை அதை குறித்து பிரசங்கிக்க. அதனால உங்களை வேண்டான்னு நாங்க ஒதுக்கல. இவங்க என்ன பண்ணாங்க? குறைந்த கிறிஸ்தவர்கள் பவுலுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களாலேயும் நீங்க வேண்டான்னு சொல்லிட முடியும்ல, ஆனா நாங்க சொல்லல, அப்படி சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்றாரு இங்க?
மற்ற எங்க எல்லைக்கு மீறி நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து எப்பவுமே பவுல் வந்து அவருடைய ஊழியத்துல அவர் செய்திருக்கிற ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, ஒரு சுவிசேஷம் ஏற்கனவே சொல்லப்பட்ட இடம் இல்ல வேற ஒருத்தர் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சிருக்காங்கன்னா அங்க போய் இவர் செய்ய மாட்டார். அந்த விட்டுட்டு வேற புதிதான இடத்துக்கு தான் அவர் போவார். அதனால அவர் அதை தான் சொல்றார். அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருக்கிறேன். ஏன்னா அவங்க கிவிங்கும் இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்களோட சப்போர்ட்டும் இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லா சப்போர்ட் செய்யறவங்க, அவங்க வந்து இவருக்காக நிறைய உதவி செய்யறவங்க. இவங்க பேச்சை கேட்டு எருசலேம் பரிசுத்தவான்களுக்கு நிறைய பணம் கொடுத்துக்கிறாங்க. அதனால அப்ப வந்து அந்த முந்தின அதிகாரத்துல எல்லாம் அதை கேட்டாரு. அதனால இப்ப மறுபடியும் அவர் சொல்றாரு, நாங்க உங்களை இது பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏதாவது அவருக்கு கொடுத்த ஓட்டத்துல தான் நான் ஓடுறேன்னு சொல்றதுக்கு அந்த என்ன அது அடையாளமா சொல்றாருன்னா, இப்போ ரன்னிங் ரேஸ் போறவன் ஒரு லேன்ல தான் ஓடணும் இல்லையா? அந்த அடுத்த லைன்ல ஓடினா அவுட்டு. அவ்வளோ பெரிய ஒலிம்பிக் கேம்ஸ்லயே ஷைனி வில்சன் சொல்லி அந்த காலத்துல ஒரு அம்மா நல்லா ஓடி வந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ராக் மாறிட்டாங்க. இந்த ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக்ல ஓடி போயிட்டாங்க. ஸோ ஷீ குடன்ட் கெட் த மெடல். ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு கொடுத்ததுல தான் ஓடுறேன், நான் ட்ராக் எல்லாம் மாறி ஓடலை அப்படின்னு கொரிந்துக்காரங்களுக்கு நல்ல இந்த பந்தயம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா கொரிந்துல வந்து இப்படி ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்துகிறோமோ அது மாதிரி அவங்க வந்து ஒரு கேம்ஸ் நடத்தியிருக்காங்க அந்த காலத்துல, இஸ்த்மியன் கேம்ஸ். ரெண்டு நாடுகள் கனெக்ட் பண்ற தண்ணியில கனெக்ட் பண்ற இடத்துக்கு பேரு இஸ்துமஸ். அதுக்கு ஜஸ்ட் மேலதான் கொரிந்து இருக்கு. அதனால அங்க இருக்கிற நாடுகளை எல்லாம் சேர்த்து ஒரு கேம்ஸ் வைக்கிறதுனால அதுக்கு பேரு இஸ்த்மியன் கேம்ஸ். அது அந்த கொரிந்து பட்டணத்துல நடத்துவாங்க. அதனால அவரை வந்து அவங்களுக்கு அந்த நீங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பந்தயத்தை எப்படி ஒருத்தன் ஆயத்தப்படுத்துவான், அவன் சரீரத்தை எப்படி ஒடுக்குறான், அதெல்லாம் அவர் அங்க சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பந்தயத்தை பத்தி நல்லா தெரியும். எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி அவங்க டிசிப்ளின்டா இருக்கணும். அது மாதிரி இங்கேயும் அவர் அதை சொல்றாரு. நான் ட்ராக் மாதிரி ஓடல, எனக்கு கொடுத்த ட்ராக்ல நான் ஓடுறேன் அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு விளங்கி கொள்ளும் மாதிரி சொல்றாரு. கடைசி 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இது உன்னோடு நமக்கு அறிவுரை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். நீங்க எதை குறித்து பேசினாலும் எதை குறித்து சொன்னாலும் கர்த்தர் எனக்கு செய்தார்ன்ற வார்த்தை சொல்லாம இதை நான் செஞ்சேன், எனக்கு இதை பண்ணினேன், எனக்கு இப்படி கிடைச்சது, எனக்கு சில பேர் சில சமயத்துல எனக்கு இது ஆசீர்வாதமாய் வந்தது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆசீர்வாதங்களை எல்லாம் கூட சொல்லுவாங்க. அஹ் எனக்கு ஆசீர்வாதமா கிடைச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்களே ஒழிய கர்த்தர் அதை கொடுத்தார், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை நான் மகிமைப்படுத்துறேங்கிற வார்த்தைய பல சமயங்கள்ல பல சாட்சிகள்ல பல நேரங்கள்ல நாம அந்த ஒதுக்குள்ளேயே புகுந்து அதை மறந்துடுவோம். ஆனா நமக்கு ஒரு எச்சரிப்பு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். இந்த மேன்மைங்கிறது வந்து கொஞ்சம் பெருமையை விட கொஞ்சம் என்ன சொல்றது ஹையர் ஸ்டாண்டர்ட். ஹையர் செகண்டரி, அப்புறம் டிகிரி, டிகிரிக்கு மேலே பிஜி, பிஜிக்கு மேலே ரிசர்ச். அப்போ அந்த ரிசர்ச் பிஜி எல்லாம் அந்த கிராஜுவேட்ஸ் இவங்களை விட கொஞ்சம் அதிகம் இல்லையா? ஆனால் ஒரே படிப்பு தான், ஆனால் அதில் விட அதுதான் அதே மாதிரி தான். பெருமைங்கிறது இந்த கிராஜுவேட் லெவல் வரைக்கும், ஹையர் செகண்டரி கிராஜுவேட்ஸ் அதெல்லாம் பெருமை. மேன்மைங்கிறது அதுக்கு மேலே. என்னன்னா இந்த பெருமை பாராட்ட மாட்டாங்க அவங்க. ரொம்ப பெருமை பாராட்டுறவங்க ரொம்ப கீழே, எப்படின்னா தங்களையே பெருமை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது பெருமை. இந்த மேன்மை பாராட்டல் இருந்து ஆவிக்குரிய விதத்துல இருக்கிற கொஞ்சம் ஹையர் லெவல் கிறிஸ்டியன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை பற்றி பேசுற மாதிரி ஸ்பிரிச்சுவலா மேன்மை பாராட்டி ஸ்பிரிச்சுவலாவே தங்களையே மேன்மை பாராட்டி. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை அப்படிங்கிற ஒரு பேர், அதுக்கு பேரு அது என்ன அப்படின்னா, தாங்க தான் நீதிமான், மற்றவங்க எல்லாம் பாவிகள், எல்லாம் செய்யறதும் பாவி பாவம்.
எப்படி செய்றாங்க. ஐயோ, இந்த குடும்பத்தை பாருங்க, இவங்க எப்படி செய்றாங்க. அவங்க வீட்டுல ஒரு நன்றி கூட்டம் கூட கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்ப ஜெபம் கூட கிடையாது. ஏதோ ஒண்ணு சொல்லி, எங்க வீட்ல எல்லாம் நாங்க ரெகுலரா அப்படி செய்வோம், அப்படி செய்வோம். அப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம அப்படி சொல்ல முடியும், நிறைய விஷயங்களை நம்ம செய்ய முடியும். இப்ப நாம சில ஒழுக்கங்கள் செய்யறோம், நாம ஒரு சில அஹ், இதுல நீதியான காரியங்களை செய்யறோங்கிறதுனால மற்றவங்க அதை செய்யலைன்னா அது பாவம் அப்படின்னு நாம நினைச்சு ஒருத்தரை ஒரு மாதிரி குறைவா எடை போடுவது, உடனே அவங்கள ஜட்ஜ் பண்றது. நமக்கு தெரியாது அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்க ஏன் அதை செய்யல, அவங்க ஏன் அப்படி செய்யாம இருக்காங்க. ஒருவேளை அறியாமையா கூட இருக்கலாம். அறியாமைன்னா நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, பாவின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது நம்மளை அறியாமையே நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு குணம். எல்லா சமயத்துல நமக்கு வரலனாலும் ஒரு சில நேரங்கள்ல இது வெளியே வந்துருது. மற்றவங்களை நம்ம குறை சொல்றது, மற்றவங்களை கொஞ்சம் தாழ்வா நினைக்கிறது, ஏன்னா நம்மளையே மேன்மை பாராட்டுகிறது. அது கர்த்தருக்கு பிரியமான காரியமே அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய பெருமை. ஆவிக்குரிய மக்களுக்குள்ளே தான் இது இருக்கும். அதான் சொன்னேன், இது ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரைடு. பிஜி லெவல், ரிசர்ச் லெவல். இன்னும் கொஞ்சம் பேர் ரிசர்ச் லெவல்ல கூட இருப்பாங்க, நல்லா எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள அவங்களுடைய நடவடிக்கைகளை நாம பார்க்கும்போது, அப்போ ஒரு கிறிஸ்டியனை எதை வச்சு ஜட்ஜ் பண்றாங்க? ஆலயத்துக்கு போறதோ, அவன் காணிக்கை கொடுக்கறதோ, அதுல ஜட்ஜ் பண்ணல, அவனுடைய நடக்கையில தான் ஜட்ஜ் பண்றாங்க. அதனாலதான் பேதுரு சொல்றாரு அவருடைய நிருபத்துல, நீங்க பாருங்களேன், பேதுரு உம், 1 பேதுருவா 2 பேதுருவா, நான் சொல்றதை யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா நான் என்ன சொல்ல வரேன்னு? 2 பேதுரு பதி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 10ல இருந்தே வாசிக்கலாமே. 10ல இருந்து. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 13 3 சொல்ற, 13 கூட, 13 கூட, 12 கூட. 12. ம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். ம். சரி, அது கூட வாசிக்கலாம். சரி, ஆனா பரவாயில்ல, ஓகே. நாம இப்ப என்ன பண்ண, 14 வரைக்குமே பொருந்தும். 14 வரைக்குமே நமக்கு அது பொருந்தும். இந்த 11ஆம் வசனம் குறிப்பாக என்ன சொல்லியிருக்குன்னா, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்போ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, அந்த ஸ்டாண்டர்ட் சும்மா சாதாரணம் இல்ல. பரிசுத்த நடக்கை அல்லது அஹ், இது அப்படின்னு இல்லை. எப்படி சொல்லியிருக்கு? அதுக்குன்னு ஒரு பக்திக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். உன் பக்தி சும்மா கோயிலில் போய் காணிக்கை செலுத்திட்டு கோயிலுக்கு போய் பத்திரமா உட்காந்து ஒரு மீட்டிங் தவற கிடையாது, ஒரு ஆலய சர்வீஸ் தவறது கிடையாது, அதல்ல. எப்படிப்பட்ட பரிசுத்த பக்தி, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, அதுதான் நம்ம வைக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட். அந்த மேன்மையில இருக்கணும். அந்த மேன்மை உண்மையாகவே நமக்கு மேன்மையா இருக்க வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இல்ல, நம்ம அந்த 31ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோமே நீதிமொழிகள்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. இதை நாம் அஹ், ஆழமா விளங்கிக்கணும். இது மேலோட்டமா உலகமே சொல்லும், டோன்ட் பி ப்ரவுட் அப்படின்னு உலகமே சொல்லும்.
ஆனா வேதத்துல அதை குறித்து ரொம்பவே தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பல விதங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் நம்ம பெருமையாக முடியும்னு அதை விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? நமக்கெல்லாம் அது அப்படியே அரணாய் இருக்கிறது. இந்த அரண்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிர்மூலமாக்கி கொள்ள வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி அன்னைக்கே சொல்லிக்கிறார், அரண்களை காத்துக்கொள். ஸோ நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மைண்டில் நிறைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ராங் ஹோல்டுங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. அதுக்கு தமிழ்ல சிறையிருப்பு அப்படின்னு அர்த்தம். நிறைய சிறையிருப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு எப்படி சிறையிருப்புன்னா, பயத்தினால் ஏற்பட்ட சிறையிருப்பு. ஐயோ என்னால முடியாது, நான் இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி தாளந்து இல்லை அப்படின்லாம் சில சிறையிருப்புகள். இல்லை, எனக்கு இவ்வளவுதான் முடியும், நான் இவ்வளவுதான் செய்வேன் அப்படின்ற சில சிறையிருப்பு. இது அவங்க இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா ரொம்ப அருமையா செய்ய முடியும். ஆனா இவங்க இவ்வளவுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறையிருப்புகள். இனி எப்படி நிறைய சிறையிருப்புகள் உண்டு. கர்த்தரை நான் இப்படி புரிஞ்சிருக்கேன், இது மாதிரி விட்டுட்டு எனக்கு வேற எப்படியும் புரிஞ்சுக்க வேண்டாம், இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறையிருப்புகள். ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய எண்ணங்கள் சிறையிருப்பில் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். சிந்தனையில் சிறையிருப்புகள், அதை நாம் தடுக்க வேண்டும். அப்படி ஒரு புக்கே ஜாய்ஸ் மேயர் எழுதியிருந்தாங்க, சிந்தனையின் சிறையிருப்புகள். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி படிங்க. அவங்க ஒரு ஆங்கிள் அதை ஹேண்டில் பண்றாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஆனா நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு சிறையிருப்புகள் உண்டு, அரண்கள் உண்டு. இந்த அரண்களை பிசாசு தான் அதை அப்படி வச்சிருக்கான். அதற்கு நாம நம்முடைய மாம்சீக எண்ணங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. ரோமர் 8 எடுத்து பாருங்களேன். அதுல இருக்கிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனமே என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரோமர் 8. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து ம், மாம்சத்தின்படி நடவாமல் ம். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. எடுத்தோன்னா கிளியரா சொல்லியாச்சா? ஆக்கின தீர்ப்பு யாருக்கு இல்ல? ஆவியின்படி நடக்கிறது. நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டு இருந்தாலும் நாம் ஆவியின்படி நடக்க அழைக்கப்படுகிறோம். இல்லைன்னா நியாய தீர்ப்பு நம்மேல் வரும். அப்போ அதுல இன்னும் கூட கொஞ்சம் கீழமா அதே அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் கீழே வாங்களேன். 5ஆம் வசனம் பாருங்க. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்போ நம்ம மாம்ச என்ன வெயிட் 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 என்ன சிந்திக்கிறோமோ அதன்படிதான் நம்ம நடக்கிறோம். யூ சி, அவர் தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன்ஸை விட கர்த்தர் எதை ஜட்ஜ் பண்றாருன்னா தாட்டை தான் ஜட்ஜ் பண்றாரு. நீ என்ன செய்த நோக்கம் என்ன, அதை தான் அவர் ஜட்ஜ் பண்றார். எல்லாத்துலேயுமே நீங்க பாருங்க, நம்ம வேதத்திலேயே பற்பல உதாரணங்களை பார்க்கிறோம். நாம கொடுக்கறத பாக்குறது இல்ல அவரு, நீ எப்படி கொடுக்கறன்னு பாக்குறாரு. யுவர் தாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஆக்ஷன்ஸ். அதுக்கு தான் அவர் சொல்றார், வெளிப்புறமா நீங்க பார்த்து என்ன ஜட்ஜ் பண்றீங்களா, நான் செய்யற ஆக்ஷன்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்றீங்களா, என் அப்பியரன்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்றீங்களா, இல்ல ஒரு எண்ணங்களை பார்த்து என் நோக்கத்தை பார்த்து ஜட்ஜ் பண்றீங்களா? இப்ப இங்கே அவர் சொல்றது பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியபடி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்தை. அதனாலதான் அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மாம்ச சிந்தை மரணம், பாவத்தின் சம்பளம். ஒன் மினிட். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப என்ன மாம்ச சிந்தைன்னா என்ன? பாவத்தின் சிந்தை. அவ்வளவுதான். சரியா? அப்ப நமக்கு அந்த மாம்ச சிந்தை இருக்கவே கூடாது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆம். சோ 8ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். 7ஆம் வசனம் தொடக்கம் பாருங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பகை. அந்த சிந்தையே தேவனுக்கு விரோதமான பகை. அந்த சிந்தையில நடந்தா நாம அப்படி இருக்க மாட்டோமா? தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டோம்.
அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிளியர். அவ்வளவுதான். ஒரே ஒரே இது ஸ்டாண்டர்ட் என்ன? கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனா இருந்தா ஆவிக்குரியவனா நடக்கணும். நிறைய பேரு நான் ஆவிக்குரியவன் சொல்றாங்க. ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு அவங்கள்ட்ட, அந்நிய பாஷை கூட இருக்கு. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில மாம்சீகம் தலை தூக்கி இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். ஏன்னா the power of sin is still there. presence of சின்னும் பவர் ஆஃப் சின்னும் இங்கே இருந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு சிலுவையில அவர் பெனால்டி ஆஃப் சின்னை தான் முடிச்சு கொடுத்தாரு. தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். ஆனா அந்த பாவ நம்ம உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம இந்த உலகத்துல எதுவும் நம்மளை தொடாது, எதுவும் நம்மளை சோதிக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே தான் இருக்கும். நாம அந்த ஆவிக்குள்ள நம்மளை புதிந்து கொண்டாதான், அவருடைய மறைவுக்குள்ளாக ஒளிந்து கொண்டாதான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நேற்று நாங்க சர்வீஸ்ல ஒரு நல்ல டெஸ்டிமனி கேட்டேன். அதை நான் இப்ப சொல்ல விரும்புறேன். அதாவது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். எந்த வசனம் அது? 91 அந்த முழு 91 சங்கீதம். முழு சங்கீதத்திலையும் நாம பார்க்கிறோம், உன் வலது பக்கம் 1000 பேரும் இடது பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இல்லையா? இது உண்மையாவே அந்த நான் கேட்ட டெஸ்டிமனியில இந்த நடந்த சம்பவம் நான் சொல்றேன். ஒரு ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பசங்க. ஆனா அவங்க ஹிந்து குடும்பத்துல இருக்கிறவங்க, நல்ல ஹிந்துஸ். இந்த 2 இந்த பசங்களும் அம்மாவும் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழ்றாங்க. ரெகுலரா அவங்க ஆலயத்துக்கெல்லாம் போவாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்கள அவங்க ஹஸ்பண்டு இறந்துட்டார். இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இந்த அம்மா தான் இந்த பிள்ளைகளை நடத்திக்கிட்டு இருக்குது. இது இவங்க வீட்டுல மாமியார் இருக்காங்க, நல்ல பணக்காரங்க, நல்ல வசதியானவங்க. பட் இந்த பிள்ளை ஆண்டவருக்குள்ள இந்த பிள்ளைகளை வளர்த்தி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாமியார் நான் கிறிஸ்டியன், நல்ல பணக்கார அம்மா. அது போய் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல மெஜிஷியன்ட்ட, மந்திரவாதி, இந்த பில்லி சூனியர்லாம் செய்யறவங்கிட்ட போய் 10 லட்சம் காசை கொடுத்து எப்படியாவது இந்த என் மருமகளையும் என் பிள்ளைகளையும் இந்த பேர பிள்ளைகளையும் நீ அழிச்சிடணும். ஏன்னு சொன்னா அவங்க எங்க வீட்டில் இங்க இருந்துட்டு எனக்கு என்னால ஒன்றும் அவங்களால செய்ய முடியல. அவங்க இருக்கிறதுனால என்னால நான் செய்ய நினைக்கிறது செய்ய முடியல. அவங்க என்ன தீங்கு செய்ய நினைச்சாலும் முடியல, அந்த அம்மாவே தப்பு செய்ய நினைச்சாலும் தப்பு செய்ய முடியல. அதனால அந்த அம்மா சொல்லுது, என்னால எதுவுமே செய்ய முடியல, எனக்கு அவங்கள அணுகவே முடியல. தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அதனால நீ எப்படியாவது உன் மந்திரத்தை வச்சு நீ அழிக்கணும். நீ அதுக்கு எவ்வளவு கேட்டாலும் சரி, 10 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்து செய்ய சொல்லி 1 மாசம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. 1 மாசத்துல பார்த்தா இவங்க இன்னும் நல்லா இருக்காங்க. இவங்களுக்கு ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் நல்ல வித்தியாசத்தை காண்பிப்பார். அப்போ அந்த மாமியார் போய் கோபமா போய் அந்த மெஜிஷியனை போய் கேட்டிருக்கு. அப்ப அந்த மெஜிஷியன் சொன்னாராம், நான் என்ன விதமான என்னுடைய சக்தியை அனுப்புனாலும் அந்த பிள்ளைகளையும் அந்த தாயையும் சுற்றி அவங்க படுத்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எங்கனாலும் அவங்களுக்கு சுத்தி ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அப்படியே ஒரு சுவராட்டம் அவங்களுக்கு இருக்கு. ரத்த கோட்டைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சுவராட்டம் அவங்களுக்கு இருக்கு. அதனால எங்களுடைய என்ன காரியமும் ஒண்ணுமே செய்யலாமா, நீங்க கொடுத்த பணத்தை தயவுசெய்து நான் கொடுத்துட்றேன். அது என்ன சக்தின்னு எனக்கு புரியல,
எங்க சக்திக்கெல்லாம் மேலான ஒரு சக்தி. அந்த அம்மா ஒருவேளை உங்களை காட்டிலும் அதிகமான பணத்தை வேற யாருக்காவது கொடுத்து அப்படி ஒரு சக்தியை வச்சது வாங்கியிருக்குது போல இருக்கு. நீங்க போய் அந்த அம்மாட்ட கேளுங்க, எப்படி அந்த உங்க மருமகன்கிட்ட கேளுங்க, எத்தனை பணம் கொடுத்து எப்படி செஞ்சாங்கன்னு கேளுங்க. எங்களால என்னோட சக்தி இவ்வளவுதான் சொல்லி பணத்தையே திருப்பி கொடுத்துட்டானாம். அது இங்க வந்து வீட்டுல வந்து மாமியாரு அந்த மருமகளை பயங்கரமா போராட்டம். நீ எப்படி, உனக்கே இது பணம், உன்னால் எப்படி என்ன காட்டிலும் பணம் கொடுக்க முடிஞ்சது, நீ எப்படி எந்த மந்திரவாதியை பார்த்த, எங்க போய் பார்த்தேன்னு ஒரே போராட்டமா. நம்ம பைபிளை மாத்திரம் தூக்கி காமிச்சிச்சான். எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இதுதான். வசனம் தான் எனக்கு தெரியும், எங்க ஆண்டவரை தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற அந்த ரத்தம் மாதிரி இருக்கிறது எங்க ஆண்டவர் சிந்தின ரத்தம். அவர் தன்னுடைய ரத்தத்தினால என்னை பாதுகாக்கிறார் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிச்சான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப குழப்பமா. அதை சொன்னவர் சொன்னார், நல்லா ஜெபிங்க, அந்த மாமியாரும் இதுக்குள்ள வரணும், இந்த ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த மூலமா அவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப அருமையா நேற்று ஆராதனையில நல்ல டெஸ்ட் பண்ணி அவர் ஒன்று கொடுத்தார். அவர் சந்தித்த அந்த மகளை, அந்த அம்மாவை இவர் சந்திச்சிருக்காரு. அது மூலமா இந்த டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் நம்மிடையே இருக்கிறார், நம்மை காப்பதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எந்த தீங்கும் நம்மை அணுகாது. நாம் அவருக்கு பிரியமாய் வாழ விட வேண்டும். இங்க வந்து பார்க்கிறோம், மாம்ச சிந்தை தேவனுடைய பகை, தேவனுக்கு பகையாய் இருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பார்கள். பேதுரு எச்சரிக்கிறாரு, கடைசி நாள்ல எப்படி உள்ள பரிசுத்த நடக்கையோடு நாம நடக்கணும்னு. ஸோ இந்த சிந்தனைகளை எல்லாம் சிந்தித்து இந்த நாளிலே நம்மை யோசிச்சு பார்ப்போம். இந்நாளில் மாத்திரம் இல்ல, இந்த வருஷத்திலேயே நம்மை யோசிச்சு ஒரு பெட்டரா, கொஞ்சம் பெட்டரா அப்படியே போராடி போராடி தான் மேலே வரணும், தேறினவர்கள் ஆகணும். நம்ம மாம்சீகத்தை அப்படியே நிர்மூலமாக்குறதற்கு நம்முடைய எண்ணங்களை கர்த்தருக்குள் சிறைப்படுத்த கற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். யாராவது ஜெபிக்கிறீங்களா? சத்யா ஜெபிக்கணும். சத்யா ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் சத்தமாப்பா. சுவாமி. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துபடியாய் கர்த்தாவே. கேக்குதாங்க ஆண்டி? இப்பதான் கேக்குது. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். நல்ல நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய வேதத்தை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீங்க அப்பா. தகப்பனே, உம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சிந்தைகளையும் கிறிஸ்துவின் சிலுவையின் கீழே நாங்க அறைய அப்பா எங்களை அர்ப்பணிக்க, எங்க மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் தகப்பனே உமக்குள்ள அப்பா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஆவியின்படி நடக்கலாய் நாங்கள் மாற எங்களை ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் அநேக காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளுங்க ராஜா, கற்றுக்கொடுங்க தகப்பனே. எங்க செவிகள் திறந்திருக்கணும், எங்க இருதயம் திறந்திருக்கணும் சுவாமி. இன்னும் அப்பா வாஞ்சியோடு நாங்க தவணத்தோடு கேட்டு அறிந்து கொள்ள கர்த்தரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான காரியங்களை நீங்க பொறுப்படுங்க. மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். So thank you everyone. Thank you சத்யா, நல்ல ஜெபம், நன்றி. Thank you everyone. நல்லா வந்திருக்கீங்க இன்னைக்கு எல்லாரும், ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தொடர்ந்து வாங்க. புதிய வருஷத்துல இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு வாங்க. ஜின்சா வரேன்னா வர முடியல போல. குழந்தை ஜின்சான்னு பொண்ணு. கரெக்ட். சரிம்மா, ஓகே, பை பை. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூமா, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ விஜயா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகேங்க ஆண்டி. சித்தி பேசுறேன் கூட. சித்தி உட்காந்துருக்காங்க. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. அதான் பாய் சொன்னேன். பாய் ஆண்டி. பை. சரிம்மா, பாப்போம். பாய் ஆண்டி. பாய்.